தானம் பல்லவி ராகம் தானம் பல்லவி நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் 2 சிறப்பு விருந்தினர்களாக பாடலாசிரியர் முல்லை நிஷாந்தன் அவர்களும் சொல்லிசை கலைஞரான டோனியோ மால் என்று அழைக்கப்படும் மலரவன் பிரபாகரன் அவர்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் முல்லை நிஷாந்தன் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், அதாவது உங்களுடைய பல கவிதைகள், அதாவது கவி வரிகள் பல்வேறுபட்ட பாடல்களை கேட்டிருக்கணும். நீங்கள் இப்போது எங்களுக்காக ஒரு கவிதையை சொல்ல முடியுமா? எனக்கு பிடிச்ச பல கவிதைகள் இருக்குது. குறிப்பாக ஒரு கவிதை எழுதியிருந்தேன். கண்ணீரிலும் கடல் நீரிலும் கரைந்து போனதே எங்கள் வாழ்க்கை, இதயம் என்ன இருட்டா போச்சு எங்கள் கிழக்கு எங்கே என்ற ஒரு சுனாமி காலத்தில் இதயத்தை தொட்ட வரிகள் அது. அது எனக்கு நான் எழுதிய கவிதைகள் என்றுமே மறக்க முடியாத ஒரு துயரம் அது. அதை விட எனது உணர்வேடு என்ற ஒரு ஏட்டிலிருந்து ஒரு கவிதை ஒன்று எனக்கு பிடித்தது. துடி துடித்த தீனம் துக்கடா துயிலில் எங்கள் இனம், இனம் அடக்குமுறையின் வலையில் இடுக்கன் கூடிய வாழ்வு, சற்றும் மகிழ்ச்சி கொடுப்பானா கந்தளி, எத்தனை நாட்கள் தீனம் கேட்டு நாம் புலம்புவது, எத்தனை நாட்கள் ஓலம் ஓங்கியதை தணிப்பது, இனியும் சுதந்திரம் எப்படி அடைவது, ஆம் காலத்தின் கோமகன் பிறந்து விட்டான், இனியும் இத்தீனங்கள் ஒளியும் ஒளியும், ஒளியின் பிரகாசம் பிரமித்து பிரபஞ்சம் பூக்கட்டும் நாளை என்ற ஒரு கவிதையும் அருமையான கவிதை. சார், இந்த கவிதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாப்போம். அதாவது இதனுடைய புத்தகம் வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உணர்வேடு முல்லை நிஷாந்தனுடைய கவிதை தொகுப்புகள். இதனுடைய பிரதியாக்கங்கள் இப்படி பல வெளியீடுகளுக்காக நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன். இது வந்து இந்த புத்தகத்தில் பொதுவாக வந்து நான் இந்த பெண் அடக்குமுறைகள், மற்றது சீதன கொடுப்பு, அப்படி பலவிதமான இந்த சமூகத்தினுடைய உற்றுநோக்குகளை தான் மையப்படுத்தி இந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதில் தான் இந்த கவிதை உண்டு. அதாவது இப்போத்த அடக்குமுறைகளும் மற்றது எங்களுடைய ஒவ்வொருவருடைய, இப்போ நாங்கள் எந்த ஒரு நாட்டில் சந்தோஷமாக நாங்கள் கண்களை மூடினாலும் அதுக்குள்ளே வந்து எத்தனையோ கவலைகளும் சந்தோஷங்களோடு தான் அந்த 2 கண்ணுக்குள்ளே வந்து அந்த உறக்கம் வந்து தனிந்து கொண்டிருக்கும். அதில் ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி தான் இது வந்து ஒரு சர்வசாதாரண. இப்போ நான் என்னுடைய உணர்ச்சிகள் எப்படி வெளிப்படுது என்பதை வந்து என்னுடைய மொழியில் கொண்டு வந்து கொண்டிருக்கேன். கண்டிப்பாக அருமையாக இருந்தது. அதாவது பல்வேறுபட்ட திறமைகளை கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது ஒரு புத்தக வெளியீட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன், அதே போல் இசைத்தட்டு வெளியீடு எல்லா விதத்திலையும் திறமை கொண்டவராக இருக்கின்றீர்கள். கூடிய விரைவில் வெளியிடுங்கள், அதான் முதல் முக்கியம். கண்டிப்பாக. அதாவது நான் வந்து இப்போ இது எனக்கு முதலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது இருவட்டி இது எனக்கு. நான் பல இசைக்கலைஞர்களோட என்னுடைய திரைப்பட பாடல் வெளியீடல் லண்டனில் முதலாவதாக வெளியிட்டிருந்தேன். ஆமாம், ஒரு காதலுக்கு பின்னால் என்ற ஒரு இசைத்தட்டு வெளியிட்டிருந்தேன் லண்டனில். மிகவும் பிரபலியமான ஒரு வெளியீடு எனக்கு. ஆனந்தனுடன் வெளியிட்டிருந்தேன். அடுத்ததாக மாவீரர் புகழ் என்ற ஒரு இருவட்டு, கல்லறை பூக்கள், உயிரினில் மறந்துவிட்டேன் அதனுடைய இருவட்டு. அப்படி குறிப்பாக இதுவரைக்கும் நோட்டிக்கல் என்றது குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம். எனது குரு என்றுமே அவருடைய ஊக்கமும் அவர் எனக்கு கொடுத்த பல ஆசிகளும் அவருடைய என்னை நம்பி தென்னிந்திய சினிமாவுக்கு என்னை எடுத்து சென்றவரும் பல விதத்தில் வந்து குறிப்பாக எனக்கு என் குருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயமன் விஜய் அண்ணா. அதை விட நான் வந்து மனசில் எப்போவும் இருக்கிற பல இசைக்கலைஞர் இருக்கிறாங்க. ஜேக்கப் விமல் ராஜா, என்னுடைய ஒரு காதலுக்கு பின்னால் இசையமைப்பாளர், மூக்குத்தி பூனுடைய இசையமைப்பாளர், மற்றும் எனக்கு பல நண்பர்கள். அதாவது குறிப்பாக புலவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கவிஞர், லண்டனில் பிரபலியமான கவிஞர். ஸோ இவர்களுடைய ஆற்றல் ஆசிகள், அவர்களுடைய உண்மையான என்னுடைய ஊக்குவிப்புகள் தான் இன்றைக்கு இதுவரைக்கும் நான் வந்திருக்கிறேன். குறிப்பாக இவருடைய அண்ணா வந்து ஒரு இசையமைப்பாளர். ஸோ இவரும் நானும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுடைய அடுத்த வளர்ச்சியை வெகு விரைவிலாம் பார்க்கணும். இப்போ அந்த ஒரு இசையமைப்பாளரோட நான் வேலை செய்கிறதும் நிரோன் அழைப்பார்கள். ஸோ அவரோட சேர்ந்து நாங்கள் இந்த ஒரு பணியை
முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கின்றோம். சரி டோனிமால், நீங்க சொல்லுங்கள். அதாவது முன்பு சொன்னது போல எங்களுடைய மூத்த தலைமுறை பார்த்தீர்கள்னா அந்த சொல்லிசையில் அவ்வளவு ஈடுபாடு இல்லை என்று நான் நினைக்கின்றேன். பெரியவர்களை பார்த்தீர்கள்னா அவர்கள் இப்படியான சொல்லிசையை இப்படி பார்க்கின்றார்கள், இப்படி கொண்டு செல்ல போகின்றீர்கள். இப்போதைய இளைஞர்களை பார்த்தீர்கள் என்றால் சொல்லிசையில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தைகளை எங்களுடைய தேசப்பற்று வெளிக்கொண்டு வரும் வார்த்தைகளை அமைத்து நிறைய பாடல்களை சொல்லிசைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். மூத்த தலைமுறைகள் அவர்கள் பற்றி சொல்லுங்கள், என்ன இப்படி பார்க்கின்றார்கள் இந்த சொல்லிசையை? இப்போ அதாவது மூத்த தலைமுறைகளுக்கு பாவே வாழ்ந்த கட்டத்தில் கூடுதலாக அந்த இப்போ சொல்லிசை பெரிய அளவுக்கு வர தொடங்கினது ஒரு 90s ஆங்கில சொல்லிசை. அப்போ அந்த ஆடர் கட்டத்தில் எங்களுடைய ஆட்கள் வந்து இப்போ இலங்கையிலிருந்து தான் வந்து இங்கே வந்துள்ளார். அப்போ இந்த தமிழ் இசை தான் அவைகளுக்கு கேட்டு பழக்கமாகிடல. இப்போ நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்தபடியாக எங்களுக்கு வந்து அந்த ஆங்கிலத்தில் வளர்ந்தபடியாக ஆங்கிலம் பேச முடிஞ்சபடியால் நாங்கள் வந்து அந்த எங்களுக்கு பிடிச்சது அந்த சொல்லிசை ஆகின்றது. அப்போ எங்களுக்கு பிடிச்ச அந்த 1990s இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்ச ஆங்கில ராப்பர்ஸ் எல்லாம் இப்போ எமினம், டூபாக், இப்போ அவங்கள்தான். அப்போ அவங்கள்ட அவங்க வந்து இந்த ஒரு டாபிக் முகுலா சொல்லிசையில் ஒரு சில டாப்பிக்கில் தான் நிற்பாங்க எல்லோரும். இப்போ அவங்க வந்து எல்லா டாபிக்ஸ் ஏதாவது இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோ கண்டறிந்த சம்பவங்களோ அனுபவித்த சம்பவங்களோ அதை பற்றி சொல்லிசையில் போடுவாங்க. இல்லாட்டி ஒரு கற்பனையில் உருவாக்குற ஒரு ஸ்டோரி அதை எடுத்து மக்களுக்கு ரீச் அவுட் பண்ண அதிலிருந்து அவைகளுக்கு ஒரு உணர்வு வந்தால் அது அவைகளுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு சொல்லிசை ஆகின்றது. ஸோ அதை நான் பார்த்து பின்பற்றி அதை எனக்கு ஒரு ஆர்வம் ஊக்கி வச்சு ஒரு ஆர்வத்துடன் தான் நான் தொடங்கியுள்ளேன் சொல்லிசை என்பது. கண்டிப்பாக. அப்போ பெரியவர்களையும் இனி அதாவது அவர்களும் கேட்கும் வகையில் இப்படியான சொல்லிசை அமையும் என்று நம்புகின்றேன். அது என்னென்னா இந்த சொல்லிசையில் இப்போ மூத்த தலைமுறைகளுக்கு சில நேரத்தில் அந்த ஆர்வம் விட்டு போகின்றதுன்றபடியாக அந்த கூடுதலாக சொல்லிசைக்கு அந்த டைம் 1990s அந்த ஒரு அடிபாடு, அந்த சொல்லிசையாலே அடிபாடு ஒரு சீரியஸ் மர்டர் கேஸுக்கு வந்தது. இப்போ அதுலேயே ஒரு கொஞ்சம் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் வர தொடங்கிட்டுது. இப்போ மீடியா கவரேஜ் எல்லாம் சொல்லிசை, ஆனால் அவங்க நல்லதை போடாமல் அந்த கெட்டதை மீடியா கவரேஜ் பண்ண தொடங்கினோட தான் அந்த இப்போ மூத்த தலைமுறைகளுக்கு இது எல்லாமே தேவை அப்படி. ஆனால் இப்போ எங்களோட இளைஞர் சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளுது. சரி, கண்டிப்பாக. சரி முல்லை நிஷாந்தன் அவர்கள், உங்களுடைய அடுத்த பாடல், உங்களுடைய கவி வரிகளை கொண்ட பாடல் மஞ்சள் வெயில் என்ற ஒரு பாடல் வெளியானது. அந்த பாடலை பார்த்துவிட்டு அந்த பாடலை பற்றி கூறுங்கள். இப்போது உங்களுக்காக அன்பான உறவுகளை மஞ்சள் வெயில் என்ற பாடல் வருகின்றது, பார்ப்போம். வானம் உன் பெயர் வந்து சொல்ல, உன் கண்ணக்குழி பார்த்து வெள்ளி மேகம் சற்று விலக, உன் வாசம் என்னை தழுவ, உனக்காக வாழும் ஜென்மம் எடுத்தேனே. ஒரு மஞ்சள் வெயில் சொல்ல, உன் கண்ணக்குழி பார்த்து வெளி மேகம் சற்று விலக, உன் வாசம் என்னை தழுவ, உனக்காக வாழும் ஜென்மம் எடுத்தேனே.
வந்து விரட்டுதே. நீ கண்ணை மூடி விழிப்பதால் இந்த உலகம் இருளை சுமக்குதே. உன் சொற்கள் தேனை ஊற்ற என் வார்த்தை சிக்கி தவிக்க. ஒரு மஞ்சள் வெயில் வானம் உன்னன் பேர் வந்து சொல்ல. தோற்றத்தால் முழு நிலவு கண்டு ஒழியுமே. வான மழை துளிகள் நம் காதலை முணுமுணுக்க. ஒரு மஞ்சள் வெயில் வானம் உன் பெயர் வந்து சொல்ல. உன் கண்ணக்குழி பார்த்து சற்று விலக. உன் வாசம் என்னை தழுவ. உனக்காக வாழும் ஜென்மம் எடுத்தேனே. உனக்காக வாழும் ஜென்மம் எடுத்தேனே. அருமையான பாடல் மஞ்சள் வெயில் என்ற பாடலை கேட்டீர்கள். முல்லை நிஷாந்தன் அவர்களுடைய வரிகளில் அமைந்த இந்த பாடல் அற்புதமாக இருந்தது. ஜெயதேவ் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள், பிரபலிய பாடகர் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க பாப்போம். இந்த பாடலின் அனுபவம். இந்த பாடல் வந்து இப்போ அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, நெஞ்சம் ஒரு முறை சொன்னால் கேட்காத முதல் பாட்டு பார்த்தீங்க தானே? ஆமா. அந்த பாடலை பார்த்துட்டு இவர் எனக்கு வந்து மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார். முல்லை நிஷாந்தன் இப்படி உங்களோட பாட்டை பார்த்துருந்தான், ரொம்ப நல்லா எழுதிக்கிறீங்க, அது நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. அப்போ அதன் மூலமாக தான் ஒரு சிறிய நட்பொண்டு வந்துச்சு எனக்கு. அவர் எனக்கு ஒரு செந்திய திரைப்பட பாடகர், அதாவது நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிற பாடலை பிடிச்ச பாடகர். அந்த பாடகர் வந்து எங்களை வந்து மதித்து, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இன்றைய காலத்தில் அப்படியான பழக்க வழக்கம் குறைவு. எங்களுக்கு கலைஞர்களுக்குள்ளேயே பாராட்டுறதெல்லாம் பெரிய அரிது. அந்த வகையில் வந்து அந்த ஒரு பெரிய விஷயத்தை நான் தென்னிந்திய சினிமாவிலிருந்து பலவிதப்பட்ட பெரிய பெரிய ஒரு கலைஞர்கள் இருந்து இப்படி வார வாழ்த்துக்கள் வந்து எங்களுக்கு அடுத்த படி எங்களை இன்னும் வளர்ச்சி கொண்டு போவோம். அப்போ ஒரு திரைப்பட பாடகர் வந்து என்ன அணுகி இப்படி எனக்கு அவர் மின்னஞ்சல் எழுதின பொழுது, அப்போ எனக்கு நான் ஒரு சர்வசாதாரணமான ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தேன். உங்களோட கூட எனக்கு வேலை செய்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. அவருடைய கதையும் அப்படித்தான் இருந்துச்சு. இப்படி நாங்கள் உங்களோட தொடர்ந்து ஏதாவது ஒரு பாடலுக்கு செய்கிறேன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக எனக்கு உங்களோட வேலை செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்குன்ட்டு ஒரு நல்ல அது பெரிய விஷயம் அப்படி அவையில் சொல்கிறது. அப்போ நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, நாங்கள் நேரம் இருக்கும்போது அதுக்கு தயாரிப்பாளர்கள் இணங்கும் போது நாங்கள் செய்யலாம்ட்டு. அப்படி உருவான பாடலாம் இந்த பாடல். நல்ல ஒரு அருமையான பாடல். மிக்க நன்றி இந்த பாடலுக்கு. சரி டூனிமா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அதாவது உங்களுடைய வீட்டில் பார்த்தீர்கள் அண்ணா ஒரு இசையமைப்பாளர், உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவு இதற்கு எப்படி இருக்கின்றது? முழுமையான ஆதரவை தருகின்றார்களா அல்லது இல்ல வேண்டாம்னு சொல்லுங்க? ஆதரவு தருகிறார்கள். இப்போ ஆனால் அவைகளுக்கு நான் இப்போ ரேப் பண்ணும் போது இவருடைய இசைக்கோ இந்த அண்ணாண்ட இசைக்கோ அவைகளுக்கு அதை பற்றி தெரியவில்லை, சொல்லவே இல்லை. சரி சரி. இது எல்லாம் ஃபுல்லாக வெளியிட்ட அப்புறம் கொஞ்சம் குட் ஃபீட்பேக்ஸ் வந்த அப்புறம் தான் நானே போட்டு காட்டினேன் எப்படி இருக்குதுன்னு. அப்போ நீ இப்படி செய்யறியாண்டு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஓகே, அதுலேருந்து எனக்கு நடுவாவில் நல்ல சப்போர்ட் பண்ணுகின்றார்கள், அதுவே சந்தோஷம். சரி முல்லை நிஷாந்தன், நீங்க பாடுவீர்கள் இல்லையா? எங்களுக்கு ஓரிரு வரிகளில் ஒரு பாடல் பாடி கட்ட முடியுமா? என்ன இல்லை, நீங்க பாடுவீங்க சொன்னா அது ஓகே, ரேப் பண்ணுவேன்னு சொன்ன ஓகே. நான் ஒரு பாடலாசிரியர், அதாவது என்னுடைய கலையகத்தில் வந்து பாடுறாக்களை சொல்லி கொடுப்பேன். ஸோ கொஞ்சம் தெரியும் நான் நினைக்கல. எனக்கு ஏன்னா பிடிச்ச பாட்டுன்னு சொன்னா சரி, நான் ஒரு 2 வரிகள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறேன். உங்களை போல தான் பாடல் இல்லை. நான் ஒரு பாடல் வந்து கரிஷ் ஜெயராஜ் தென்னிந்திய திரைப்பட பாடலுக்கு நான் ஒரு பாடல் உண்டு, அவர் என்னுடைய இசைக்கு பாடியிருந்தார். அதுக்கு நான்
இந்தியாவுக்கு அனுப்பி அவர் எடுத்து எனக்கு பாடியிருந்தார். ஸோ அவர் எனக்கு பிடிச்ச பாடகர், சின்னலேருந்தே எனக்கு பிடிச்ச பாடகர். சர்க்கரை நிலவில் இருந்து அப்படியே உருகி போனேன். அவருக்கு ஒரு மெலோடி ஒரு மட்டொண்டு கொடுத்துருந்தான், இப்படித்தான். உயிரை விடுவேன் உயிரை விடுவேன் ஒரு முறை வா அன்பே என்னாயுள் கருகும் விழிகள் தானா என் கவலை பொய்கள் தானா நான 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 உயிரை விடுவேன் ஒரு முறை வா அன்பே. நன்றாக இருந்தது. நீங்கள் வரிகளை மட்டும் மறந்து விட்டீர்கள் இல்லையா? என்னுடைய வரிகள் பழசு வந்திருக்குது. ஸோ கனகாலம் மாற்றி அந்த பாட்டு பாடி. ஆனால் அந்த பாடலை நான் ஓரளவு இப்படித்தான் ஓரளவு தத்தாரம் பாடி கொடுத்துருப்பேன். ஆனால் அதற்கு மீறி ஒரு இசைக்கலைஞர்கள் வந்து என்னுடைய மொழிக்கு வந்து உருவம் தருவார்கள்னு சொன்னால் ஒரு பாடகருடைய திறமை தான். இப்போ டோனி அம்மாள் வந்து இப்போ நான் என்னுடைய இசைக்கு வந்து அவர் பாடுறாருன்னு சொன்னால் அவர் எங்கெல்லாம் வந்து தன்னுடைய ஒரு நல்ல ஒரு அசைவை கொடுக்குறாருன்னு சொன்னால் அது எனக்கு என்னுடைய பாடலுக்கு கொடுக்குற பெரிய ஒரு பங்கு அவர். இப்போ நீங்களெல்லாம் இந்த பாட்டு படிச்சுக்கிறீங்க. ஸோ அந்த பாட்டு நீங்கள் இந்த பாட்டில் நல்லா வந்ததுக்கு சில காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுடைய திறமை. ஸோ அதனால் நான் என்னுடைய வேலை செய்கிற எல்லாருக்குமே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக. சரி சரி, உங்களுடைய பாடல், உங்களுடைய ரேப்பில் அமைந்த என்னுடைய மட்டு என்ற இதற்கு நீங்கள் ரேப் செய்திருக்கிறீர்கள். அதை இப்போது கேட்போம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. Records. On your mouth. என்னுடைய மெட்டு என்னுடைய ரேப்பு இந்த பாட்டை கேட்டு உன் தலைய ஆட்டு. இடப்பக்கம் வலப்பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு, நான் போடும் வரிகளை ஊத்து கேளு. என்னுடைய மெட்டு என்னுடைய ரேப்பு இந்த பாட்டை கேட்டு உன் தலைய ஆட்டு. இடப்பக்கம் வலப்பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு, நான் போடும் வரிகளை ஊத்து கேளு. வாழு என் தமிழ் வாழு, எதுக்கு உன் கையில் அறு வாழு. தேட போற சாவு தூக்கி போட்டு மாறு, புதுவாவை தேடிக்கிட்டு நாடு. என் இன்னத்துக்கு குலத்துக்கு ஏன் இந்த அழிவு, பணத்துக்கு பெயருக்கு போடும் இந்த வடிவு. காட்டிக்கிட்டு சாட்டிக்கிட்டு வெறும் ஒரு பிரிவு, கடைசியில் தொலைவது நம் தமிழ் உறவு. என்னுடைய மெட்டு என்னுடைய ரேப்பு இந்த பாட்டை கேட்டு என் தலைய ஆட்டு. இடப்பக்கம் வலப்பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு, நான் போடும் வரிகளை ஊத்து கேளு. ஏன் இந்த தயக்கம் ஏன் இந்த மயக்கம், ஒற்றுமைதான் மனிதன் வெற்றியை தெரிக்கும். நான் எழுதும் எழுத்து உனது கண்களை திறக்கும், வார்த்தை எடுத்து உனது செவிகளில் ஒலிக்கும். வியந்து கரைந்து உணரும் உன்னுட உணர்வு, மறந்து பறந்து ஓடும் என்னுட கருத்து. பிறந்துட்டு வளர்ந்துட்டு கலந்துட்டு மலர்ந்துட்டு அறிந்து புரிந்து நடந்து சென்று கண்டு பழசு அழிய புதுசு ஒளிய தேடி. மனசு நிறைய பேச்சு குறைய வேண்டி, வாழ்வில் இன்பம் தாழ்வில் துன்பம் வான் என்னுடைய மெட்டு என்னுடைய ரேப்பு இந்த பாட்டை கேட்டு உன் தலைய ஆட்டு. இடப்பக்கம் வலப்பக்கம் கொஞ்சம் திருப்பி பாரு, நான் போடும் வரிகளை ஊத்து கேளு. என்னுடைய மெட்டு என்னுடைய ரேப்பு இந்த பாட்டை கேட்டு உன் தலைய ஆட்டு. இடப்பக்கம் வலப்பக்கம் கொஞ்சம் திருப்பி பாரு, நான் போடும் வரிகளை ஊத்து கேளு. அருமையாக இருந்தது. உண்மையிலேயே பாராட்டுகள். அதாவது அந்த சில சொல்லிசை கேட்க முடியும், இப்படியான சொல்லிசைகள் அந்த வரிகளை கேட்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றது. இப்படியான பாடல்களும் வெளியாகின்றது என்று உங்களுடைய இசையும் அருமையாக இருந்தது. அதற்கு உண்மையாக இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி நான் வந்து ஒரு பாடலாசிரியர் தான். ஆனால் எனக்கு வந்து இன்னொரு கலைஞரோட வேலை செய்யணும்னு சொன்னால் இப்போ என்னுடைய பாடல் வரிகளுக்கு என்ன சொல்றது, இவர் வந்து இவர்கிட்ட பாடல் நான் செய்யறதுக்கு ஆசை என்னன்னு சொன்னால் இவருடைய மொழி பக்குவம், அவருடைய திறமை. ஸோ இப்போ ரப் அதாவது சொல்லிசைன்றது சொல்லிக்கிசை, அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அந்த அப்படி உள்ள கலைஞர்கள். ஆனால் அது ஒரு நல்ல வழியில் கொண்டு போனால் எனக்கு அதை தான் இப்போ வந்து ஐரோப்பாவில் வந்து எல்லாம் செய்யணும், நான் வரவேற்கிறத.
ஆனால் சில நேரங்களில் வந்து வன்முறையில் கொண்டு போய் நாங்கள் அதை நாங்கள் இந்த இடத்துல வந்து இசைக்கு அழகில்லாமல் போயிடும் பேருந்து விளங்குது. அதாவது சொல்லிசையால் வந்து நாங்கள் வன்முறையை கொடுக்காம ஏதாவது செய்தாலும் அப்படி வன்முறையை கொண்டு போனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போனால் அது பெரிய வரவேற்பாக இருக்கும். நிச்சயமாக மிக்க நன்றி. நல்ல ஒரு பாடலை தந்தீர்கள் டோனியம்மாள் அவர்கள், அருமையாக இருந்தது. சரி முல்லை நிஷாந்தன், இறுதியாக ஒரு கேள்வி. அதாவது இப்போதைய பார்த்தீர்கள் என்றால் ஈழத்து கலைஞர்கள் பல்வேறுபட்ட பாடல்கள், இசையமைப்பு, சொல்லிசை பாடல்கள் எழுதுகின்றார்கள், இசையமைப்பு எல்லாமே அற்புதமாக இருக்கின்றது. முன்பு பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுடைய பாடல்கள் பெரிதாக அவ்வளவு பிரபலியமாக வரவில்லை, இருக்கின்றது. கூடுதலாக சினிமா பாடல்கள் அதில் கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்போது பார்த்தீர்கள் என்றால் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் வாயிலாக பல்வேறுபட்ட பாடல்களை கேட்டு இப்போது சினிமா பாடல்களை விட எங்களுடைய கலைஞர்களுடைய பாடல்களை மிகவும் விரும்பி கேட்கின்றார்கள். அந்த விஷயம் எவ்வளவுக்கு வளர்ந்துருக்குன்றது இப்போதைய காலகட்டத்தில் நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது என்ன சொல்றேன்னு சொன்னா, இவ்வளவு வந்து எங்களோட வீட்டுக்கு தான் நான் வச்சிருந்தேன். நாங்கள் இதை வெளியில மேடை போட்டு காட்டுறதுக்கு இது வரைக்கும் இப்படியான இப்ப நான் இருக்கிற மாதிரி இடம் உண்டு கலைஞருக்கு எல்லாம் போச்சு. கண்டிப்பா இப்ப நான் வந்து இப்ப என்னுடைய பாடல்கள் முன்கூட்டியே இந்த தொலைக்காட்சியில வந்திருந்தாலும் இப்படி டோனியம்மாள் என்ற ஒரு இசைக்கலைஞனை நான் இன்றைய கொண்டது வந்து எனக்கும் ஒரு பெரிய விஷயம். அதாவது இப்படியான கலைஞரை நாங்கள் வீட்டுக்கு வச்சிருக்கோம். ரோட்டில் அதை கதவை திறந்து வெளியில் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஊடகங்கள் வந்து ஒத்துழைப்பு தரும்போது நாங்கள் இந்த சந்தோஷத்தை நாங்கள் எப்போ எடுத்திருக்கலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அது ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு. நாங்கள் பெருமைப்படுறோம், அதோட நாங்கள் மற்ற கலைஞரோட வேலை செய்கிறதையும் பெருமைப்படுறோம். கண்டிப்பாக என்னுடைய தனிமையான நிச்சயமாக நல்ல ஒரு விஷயத்தை சொன்னீர்கள். சரி டோனியம்மாள், ஜிடிவி வழங்கிய இப்படியான நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கலை நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அறிமுகப்படுத்தியுள்ளது. இப்போ என்னைய மாதிரி புது ஆர்டிஸ்ட் அதுகளை எல்லாரையும் அவங்க திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளது. இப்போ ஈழத்து கலைஞர்கள் வந்து இப்போ கூடுதலாக வெளிவரதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. இப்போ கூடுதலாக இந்தியாலேயோ அவையில் தான் இப்போ கூடுதலாக எங்களுடைய ஆக்கள் இங்கே இருக்கிற ஆக்கள் வந்து அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் இங்கேயும் திறமை இருக்கின்றது, எங்களுடைய ஈழத்து தமிழருக்கு இருக்கின்றது என்று காட்டுறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஜிடிவிக்கு நான் முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மீண்டும் அவையில் இப்படி சப்போர்ட் பண்ணி வேறு ஆர்டிஸ்ட்டுக்குண்டு கண்டிப்பாக. அதாவது ஜிடிவி வாயிலாக உங்களுக்கு நிறைய ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து. மற்றும் இப்படியான கலைஞர்கள் தொடர்ந்து வளர வேண்டும். இப்படியான இசையமைப்பாளர், இப்படியான பாடலாசிரியர்கள், இப்படியான அதாவது சொல்லிசை கலைஞர்கள், வித்தியாசமான எல்லா கலைஞர்கள், பரத கலைஞர்கள், இப்படியான நிறைய பேர் இங்கவே இருக்கின்றார்கள். நாங்கள் வேறெங்கும் நாடி போவதை விட இங்கே இருக்கும் கலைஞர்களை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும், தொடர்ந்து வளர வேண்டும். இறுதியாக இருவருக்கும், பாடலாசிரியர் முல்லை நிஷாந்தன் அவர்களுக்கும் சொல்லிசை கலைஞர் டோனியம்மாளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொலைக்காட்சி அதாவது ஜிடிவிக்கு வந்து மிக நன்றி. அடுத்தது நீங்கள் எங்களை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டு நேர்கள் ரசிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை போல் எங்களோட கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுங்க. அது போல் நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட படைப்புகள் தொடர்ந்து வரும். நன்றி. சரி, மிக்க நன்றி இருவருக்கும் மீண்டும் சொல்லி தருகிறேன். சரி அன்பான உறவுகளே, இத்துடன் இந்த ராகம் தானம் பல்லவி நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. தொழில்நுட்பத்தில் உதவிய பாலசுரேஷ் அண்ணாவுக்கும் தயாரிப்பில் உதவிய கலை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களை மீண்டும் மற்றும் ஒரு ராகம் தானம் பல்லவி நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து என்றும் அன்புடன் விடை பெற்றுக் கொள்வது நிலானி. நன்றி நேயர்களே, வணக்கம். பல்லவி